மனைவி தற்கொலை செய்துவிட்டதாக கூறி கண்ணீர் சிந்திய கணவன், பெண்ணின் உடலை கண்டு கதறி துடித்த உறவினர்கள், உயிரிழந்த பெண்ணின் உடலில் இருந்த இரத்த காயத்தால் எழுந்த சந்தேகம், அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த உண்மை, கட்டிய மனைவியை கணவனே கொன்று தூக்கில் தொங்கவிட்டது ஏன், பின்னணி என்ன? காலங்காத்தால வீட்டு வாசல்ல நின்று ஒருத்தர் கதறி அழுதுட்டு இருந்திருக்காரு. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் ஏன்பா எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்கன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு விளக்கம் போல நைட்டு எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வந்துச்சு. அந்த கோவத்துல நடுராத்திரி வீட்டை விட்டு வெளியேறி பக்கத்துல உள்ள ஒரு மரத்துல தூக்கு மாட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லி ஆதேஷ் கண்ணீர் வடிச்சிருக்காரு. உடனே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஆதேஷ் சொன்ன இடத்துக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க அவரோட மனைவி பார்வதி தூக்குல தொங்கி சடலமா கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஆதேஷ் கிட்ட விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில பார்வதியோட அக்காவும் சொந்தக்காரங்களும் வந்து கதறி அழுது இருக்காங்க. அப்பதான் பார்வதியோட அக்கா கண்ணுக்கு அவங்க உடம்புல அங்க காயம் இருந்தது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவ்வளவு நேரமா ஆதேஷ் சொன்னது எல்லாமே பொய்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பீகார் மாநிலம் பூர்ணியாவை சேர்ந்த ஆதேஷுக்கும் பார்வதிக்கும் கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இதுக்கிடையில ஆதேஷுக்கும் ஏற்கனவே திருமணமாகி கணவரை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற 25 வயசு இளம்பெண்ணுக்கு இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல நெருக்கமாகி அது திருமணத்தை கடந்த உறவா மாறி இருக்கு. கடந்த 2 வருஷத்துக்கு மேல ஆதேஷும் அந்த இளப்பெண்ணும் தகாத உறவுல இருந்துட்டு வந்ததா சொல்லப்படுது. கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி தன்னோட கணவர் ஆதேஷ் வேறொரு பொண்ணு கூட தகாத உறவு வச்சிருக்கிற விஷயம் மனைவி பார்வதிக்கு தெரிஞ்சிருக்கு. வெறும் சந்தேகத்தை வச்சு பேசினா தப்பாகிரும், கையும் களவுமா பிடிச்சாதான் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட முடியும்னு நினைச்ச பார்வதி ஆதேஷுக்கு தெரியாம அவரை ஃபாலோ பண்ணி இருக்காங்க. கூடவே நெருங்கின உறவினர்கள் ஒரு சிலரையும் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதே பகுதியில் உள்ள இளம்பெண்ணோட வீட்டுல கணவர் ஆதேஷ் அந்த பொண்ணு கூட தனிமையில இருந்தப்போ பார்வதி அவங்கள கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. இளம்பெண் வீட்டுல வச்சு வசமா மாட்டிக்கிட்ட ஆதேஷ் மனைவி முன்னாடியும் உறவினர்கள் முன்னாடியும் கூனி குறுகி போய் நின்று இருக்காரு. தகாத உறவை கைவிட்டுட்டு ஒழுங்கா குடும்பத்தை பாருன்னு சொந்தக்காரங்க எல்லாம் ஆதேஷ கண்டிச்சிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்ததால ஆதேஷ் கொஞ்ச நாள் இளம்பெண் கூட பேசாம பழகாம இருந்திருக்காரு. ஆனா ஒரு சில மாசங்களுக்கு அப்புறம் திரும்பவும் இளம்பெண் கூட பழக ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ எல்லார் முன்னாடியும் வச்சும் உன் மனைவி என்ன அவமானப்படுத்திட்டா, அவளை கொன்னாதான் இனிமே உன் கூட பேசுவேன் பழகுவேன்னு காதலியான அந்த இளம்பெண் ஆதேஷ் கிட்ட திட்டவட்டமா சொல்லி இருக்காங்க. காதலியோட வார்த்தைய வேத வாக்கா நினைச்ச ஆதேஷ் மனைவியை தீர்த்து கட்ட பிளான் போட்டு இருக்கான். சம்பவத்தன்னைக்கு நைட்டு மது போதையில வீட்டுக்கு வந்த ஆதேஷ் தூங்கிட்டு இருந்த மனைவி பார்வதிய கண்மூடித்தனமா தாக்குனது மட்டுமில்லாம அவங்க முகத்துல தலையணைய வச்சு அழுத்தி துடிதுடிக்க கொலை பண்ணி இருக்கான். இதெல்லாம் நடந்தது நைட் 11 மணிக்கு. அடுத்து 2 மணி நேரம் கழிச்சு போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் மனைவியை கொன்னுட்டேமேன்னு நினைச்சு ஆதேஷ் பதற்றம் அடைஞ்சிருக்கான். பார்வதி குடும்ப பிரச்சனையால வீட்டை விட்டு வெளியேறி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி செட்டப் பண்றதுக்காக சடலத்தை பக்கத்துல உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் அங்க உள்ள மரத்துல கயிறை கட்டி தூக்குல தொங்க விட்டு இருக்கான். அதுக்கப்புறம் விடிஞ்சதும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு என் மனைவி தூக்குல தொங்கிட்டான்னு சொல்லி அழுது நாடகமாடி இருக்கான். ஆனா பார்வதியோட உடம்புல இருந்த சின்ன சின்ன ரத்த காயங்களை பார்த்து அவங்களோட அக்காவுக்கு டவுட் வந்திருக்கு. ஏன்னா ஆதேஷுக்கு வேற ஒரு பொண்ணு கூட பழக்கம் ஏற்பட்டதுல இருந்தே தினமும் குடிச்சிட்டு வந்து பார்வதியை அடிச்சு கொடுமை பண்ணதாகவும் இத பத்தி தன் தங்கச்சி தங்க கிட்ட அழுது புலம்பி இருக்காங்கன்னு அவங்க அக்கா போலீஸ் கிட்ட சொல்லி இருக்காங்க. அதன் அடிப்படையில போலீஸ் ஆதேஷ கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. ஆனா அப்பவும் அவன் உண்மையை ஒத்துக்காம அது இதுன்னு மலுப்பலாவே பதில் சொல்லி இருக்கான். இதுக்கிடையில பார்வதியோட
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவங்க தூக்கு மாட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கலன்னு யாரோ அவங்கள கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்கன்னு குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில ஆதேஷ் உண்மையை ஒத்துக்கிட்டான். விசாரணைக்கு அப்புறம் போலீஸ் ஆதேஷ அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க.